ராஜே தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 இறுதியில இருக்கும். இந்த 2024 இறுதியில சென்னையில மழை வருமா வெள்ளம் வருமா என்று சென்னை மக்கள் ரொம்ப பயத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவு எதனால ஏற்பட்டதுன்னா ஒரு மாபெரும் மேக வெடிப்பினால ஏற்பட்ட நிலச்சரிவு. மழை தொடர்ந்து பெஞ்சதுனால இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவை பார்த்து சென்னை மக்கள் ரொம்பவுமே பீதியில இருக்காங்க. அதாவது என்ன இதுன்னா, எப்போதும் பெய்கிற மழையை விட இந்த வருடம் அதிகமாக பெஞ்சிச்சுன்னா எங்க போக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் பயத்திலையும் இருந்துகிட்டே இருக்காங்க. இதை பத்தி நீரியல் நிபுணர் ஜனராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வயநாட்டுல பெஞ்ச மழை கிட்டத்தட்ட 600 மில்லிமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்கு. அதாவது ஒரு 20 to 200 மில்லிமீட்டர் வரை ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கலாம். 200 மில்லிமீட்டர்ல இருந்து 300 மில்லிமீட்டர் வரை ரெட் அலர்ட் கொடுக்கலாம். ஆனா இது கிட்டத்தட்ட 600 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அலர்ட் கொடுக்கன்னு யாருக்குமே தெரியல. இப்படி இருக்கையில தான் கடந்த 2015 சென்னையில ஒரு மாபெரும் வெள்ளம். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2016 வரலாறு காணாத வறட்சி. அப்படின்னா இந்த 2015 பெஞ்ச மழையோட நீர் எல்லாம் எங்க போச்சு? நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் நீர் மேலாண்மை இன்னும் சரிசியாம தான் இருக்காங்களா? இதற்கு எத்தனை துறைகள் இருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டுல வருஷம் மழை வருது. இந்த நீர்கள் எல்லாம் எங்க போய் சேருதுன்னு தெரியல. அதாவது ஒரு இடத்துல மட்டும் தொடர்ச்சியா வெள்ளம் வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பு. இப்ப வேளச்சேரியா இருக்கிறது, முதல்ல அந்த வேளச்சேரி நிலத்தை எதுக்காக கைப்பற்றினாங்கன்னா, குடிசை இல்லாத வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கு தான் அந்த வேளச்சேரியை அரசு கட்டி தர்றாங்க. அந்த வேளச்சேரி பகுதியில வீடு கட்டி தராங்க. இது போக பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த குடிசை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வீடு கட்டி கொடுத்தாங்க. ஆனா தொடர்ந்து பல நூறு பிளாட்டுகள் அதுக்குள்ள போடப்பட்டு பெரிய பெரும் கோடீஸ்வரர்களுக்கு அந்த பிளாட்டுகள் விற்கப்பட்டது. இதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்து, ஏன்னா சென்னை என்பதே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஏரிகள், சென்னை முழுவதுமே ஒரு ஏரி தான். இந்த ஏரிகள் ஆக்கிரமிச்சு செஞ்சது விளைவு தான் இந்த வெப்பமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெப்பம் அதிகமா இருந்துச்சு, அதாவது புவி அதிக வெப்பமடைதல் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் மழை வரும். ஆனா அது எப்பவும் போல காலத்து மழையா இல்ல அந்த புயல் மழையா அப்படிங்கறத உறுதியா யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிச்சுதான் எல்லாருமே வீடு கட்டியிருக்காங்க. இந்த அரசாங்கமே அந்த வீடுகளுக்கு அப்ரூவ்டும் கொடுத்துருக்கு. இவங்களுமே பல அரசு துறை சார்ந்த நிறுவனங்களை கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படின்னா, நீர் மேலாண்மை ஒரு நாட்டில் மிக இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்திலேயே ஒரு மிக உயர்ந்த சந்தை பொருளாகவும் வர்த்தக பொருளாகவும் நீர் மாறியுள்ளது. அப்படின்னா இந்த அரசு நீரை எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்துற கத்துக் கொடுத்துருக்கணும், நீரை அரசு எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத இந்த அரசுகள் முன்னெடுக்கணும். ஆனா இந்த அரசுகள் முன்னெடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு நீர் மேலாண்மை ஒண்ணு கிடையாது, நீர் கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது. மக்களாகிய நம்மளை தான் நீங்க மழை நீரை சேமிங்க, குளத்தை வெட்டுங்க, அதை வெட்டுங்க, இதை வெட்டுங்கன்னு நம்மளை சொல்லுவாங்க. நம்மளால முடியாதுன்னு தான் ஒரு அரசை தேர்ந்தெடுத்து அந்த அரசுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். ஆனா இந்த அரசுகள் சொல்றாங்க, அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த பூமியில எல்லா இடங்களிலும் பெய்கிற மழைகளை விட தமிழ்நாட்டுல தான் அதிகமா மழை வருது. ஆனா அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலம் ஏன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களை கடக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வறட்சி, எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை. நம்ம சொந்தங்கள் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே தண்ணி குடத்தை தூக்கிட்டு அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது மார்ச் மாசம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே எங்க பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த அரசுகளோட நீர் மேலாண்மை தவறான கொள்கையால தான். ஏன்னா கடந்த 2 நாளைக்கு முன்னால கூட மேட்டூர் அணையில இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. ஆனா திறந்து விடப்பட்ட தண்ணீர் முழுவதுமாக அப்படியே நேரடியா கடல்ல போய் கலந்துருச்சு. கொள்ளிடம் ஆற்றிலையும் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தின் வீழ்ச்சியாக அங்க கட்டியிருந்த அணை ஒண்ணு இடிஞ்சு போனதான் மிச்சம். ஆனா தண்ணி எங்கேயுமே நிக்கல. அதாவது நமக்கு ஏற்கனவே கர்நாடகாலையும் சரி, கேரளாவிலும் சரி, முல்லை பெரியாறுலையும் தண்ணி தர்றதுக்கு ரொம்ப போராடி தான் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படி போராடி வாங்குற தண்ணியும் ஈஸியா போய் கடல்ல கலக்க விட்டுறணும். அங்கங்க
கொஞ்சம் கொஞ்சம், அதாவது தடுப்பணைகள் கட்டினாலே போதும். நீங்க பெருசா ஒரு டேம் கட்டுங்கன்னா நம்ம இங்க யாரும் சொல்லல. ஒரு மிகப்பெரிய காமராஜர் செஞ்சது போல 9 அணைகளை கட்டினாரு. நீங்க அது மாதிரி 9 அணைகளை கட்ட வேணாம். அதாவது அந்தந்த ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகளை மட்டும் கட்டுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இங்க போடுறாங்க தவிர எங்கேயுமே தடுப்பணை கட்டினதாக ஒரு பதிவு கூட கிடையாது. அவங்க அரசு பதிவேட்டில் வேணா இருக்கும், இந்த இடத்துல நாங்க அணை கட்டியிருக்கோம், இந்த இடத்துல சற்று வச்சிருக்கோம், இந்த இடத்துல மதக வேலை பார்த்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணோம்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இந்த அரசுக்கு மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. ஏன்னா இப்ப இந்த 2024 நெருங்கிட்டோம். இன்னும் நமக்கு ஒரு 2 மாசம் தான், அதாவது செப்டம்பர் அக்டோபர், இந்த 2 மாசத்துக்குள்ள எப்ப மழை வரும்னு தெரியும். ஏன்னா ஆகஸ்ட்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மழை தொடங்கிருச்சு. முந்தானத்து கூட குளம்பேட்டையில லேசான மழை தான், லேசான மழைக்கு முழங்கால் அளவுக்கு தண்ணி நின்று இருக்கு. அப்ப இன்னும் மிகப்பெரிய வெள்ளம் வரும்போது எப்படி சென்னை மக்கள் இதை ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. போன வருஷம் கேட்டதுக்கு 4000 கோடி பட்ஜெட் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு இடத்துல 30% முடிஞ்சிருக்கு, ஒரு இடத்துல 80% முடிஞ்சிருக்கு, ஒரு இடத்துல 20% முடிஞ்சிருக்கு, ஒரு இடத்துல 90% முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இந்த வருஷம் ஒரு வருஷம் முழுசா முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல இந்த அரசு. இனி வரும் காலங்கள்ல இந்த வடிகால் வாரியத்தை, இந்த வடிகாலை எப்படி சரி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப எல்லாம் இவங்க இது பண்ணிக்க முடியாது, சமாளிக்க முடியாது. போன வருஷம் நீங்க சமாளிச்சிட்டீங்க. ஏன்னா இப்பதான் நாங்க திட்டத்தை கொண்டு வந்தோம், இப்பதான் நிதியை ஒதுக்கணும், இப்பதான் அங்கங்க வேலை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த வருடம் தப்பிக்கவே முடியாது, வசமாக சிக்குவீங்க.